எதிர்பார்ப்பு, பள்ளி அழுத்தம் ஆகியவற்றால் எப்படி மெதுவாக மாறுகின்றான் என்பதை உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்காட்டும் ஒரு சிறுகதை தொகுப்பு இது. இன்று குழந்தைகள் அதிகம் எதிர்கொள்கின்ற உண்மை நிலையை இக்கதை பிரதிபலிக்கிறது. கதை, உணர்வு மற்றும் சமூக விழிப்புணர்வை ஒன்றாக இணைக்கும் ஒரு முயற்சி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் காலை 6 மணி அலாரம் அடி. அதை நிறுத்திவிட்டு சச்சு சிவந்த கண்களுடன் எழுகின்றான். அம்மாவோ, எழுந்திருச்சுக்கோ சச்சு, டியூஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் என்று கூற சச்சுவும் அரை தூக்கத்துடன் எழுந்து குளித்துவிட்டு 7:30 மணிக்கெல்லாம் சாப்பாட்டு வேலையை முடித்து டியூஷனுக்கு செல்கின்றான். அங்கிருந்து நேராக பள்ளி முடிந்து மாலை மறுபடியும் டியூஷன். இப்படியாக நாட்கள் நகர்கின்றன. தினமும் படிப்பு, ஹோம்ஒர்க், ப்ராஜெக்ட் என்று சிறிது கூட விளையாட நேரம் இல்லாமல் முழு கவனமும் படிப்பிலேயே உள்ளது அந்த பிஞ்சு 7 வயது குழந்தைக்கு. எக்ஸாமும் நெருங்கியது. படிப்பு சுமையும் அதிகமானது. ஆனால் சச்சுவிற்கு மனம் எதிலும் நாட்டமில்லாமல் வெறுமையாக இருந்தான். இந்த சிறு வயதில் இப்படி கஷ்டப்பட்டு படித்து என்ன பயன்? என்னால் நான் ஆசைப்பட்டதை கூட செய்யக்கூட நேரமில்லை என்று யோசிக்கின்றான். மறுநாள் பள்ளிக்கு செல்கின்றான் சச்சு கவனமாக எழுதி கொண்டிருந்தான். சச்சுவின் டீச்சர், 100 மார்க் தான் நம்மளோட இலக்கு, அதை யாரும் தவறவிடக்கூடாது என்று கூற சச்சு, நான் படிக்கிறேன், ஆனால் எனக்கு விளையாடணும் போல ஆசையாக இருக்கு டீச்சர், நான் என்ன செய்யட்டும்? என்னோட கவனம் முழுக்க படிப்பில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சச்சுவோட டீச்சர், விளையாட்டெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, நமக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம், உன்னோட கவனம் முழுக்க படிப்பில் மட்டும்தான் சச்சு இருக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் சச்சு தன்னோட ஸ்கூல் பேக்கை தூக்கி எறிகிறான். அம்மா அதுக்குள்ள ஒர்க் ஷீட்லாம் முடிச்சிட்டியா இல்லையா? ரெசிடேஷன் காம்படிஷனில் உள்ள ஆடியோவை கேட்டியா என்று கூற சச்சு மெல்லமாக, இன்னும் நான் சாப்பிடலம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது என்று கேட்கின்றான். அம்மாவோ, சாப்பாட்டை விடு, முதல்ல படிக்கிறத பாரு, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியா இல்லையா என்று கூறுகின்றாள். அப்போ ஜன்னலுக்கு வெளியே பார்க்கின்றான் சச்சு. அவனின் நண்பன் அபி சைக்கிள் ஓட்டுறத ஏக்கத்தோட பார்க்குறான். ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டு ஓன்னு அழறான். தன்னோட எல்லாத்தையும் ஒரு வெள்ளை பேப்பரில் வரைய ஆரம்பிக்கிறான் சச்சு. ராத்திரி தன்னோட எக்ஸாம் மார்க் ஷீட்டை அம்மா கிட்ட காமிக்கிறான். அதில் மேக்ஸில் மட்டும் 100க்கு 97, மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100க்கு 100. அதுக்கு அம்மா, ஏண்டா மேக்ஸில் மட்டும் மார்க் கம்மியாக இருக்கு, ஏன் என்ன ஆச்சு, ஒழுங்காக கவனமாக எழுதுனியா இல்லையா அப்படின்னு திட்டுறாங்க. பேசின பேச்சை கேட்டு மனமுடைஞ்சு போன சச்சு ரூம்குள்ளே போயிட்டான். ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் படம் வரைய ஆரம்பிச்சு அதில் முன்பக்கத்தில் வந்தேன், படித்தேன், அழுதேன், தூங்கினேன் என எழுதுகின்றான். தூக்கத்தில் அழுதபடி கன்னத்தில் வழிந்த கண்ணீர். அதை பார்த்த சச்சுவின் அம்மா அவனை அணைத்தபடி, உன்னை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனடா சச்சு என்று கதறுகின்றாள். என்னை மன்னிச்சிடுறா என்று கூறி அதன் பின் தன் எண்ணங்களை மாற்றிக்கொள்கின்றாள் சச்சுவின் தாய். அதுக்கப்புறம் தன்னோட எண்ணங்களை மாற்றிக்கிட்ட சச்சுவோட அம்மா அவன் நினச்ச மாதிரி எல்லா காரியங்களையும் செய்ய வைக்கிறாங்க. அவனோட மனசு விட்டு பேசுகிறாங்க. அவனோட மனதில் உள்ள எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சச்சு ரொம்ப சந்தோஷமாக சுதந்திரமாக இருந்தான். இத்தோட இந்த கதை முடியுது. இந்த கதையில் வர சச்சு மாதிரி சில குழந்தைகள் தங்களோட அடக்கப்பட்ட ஆசைகளோட தான் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு இந்த கதை சமர்ப்பணம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.